வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு மனசா சிவபெருமான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, திரும்ப நான் சொல்றேன், நான் யாருக்கும் அமௌண்ட் கொடுத்ததா சொல்லி காமிக்கிற மைண்ட் எனக்கு இல்ல. நான் சூர்யாவுக்கு நான் துரோகம் பண்ணல. அந்த பொண்ணுக்கு தெரியும். இப்ப நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் திரும்ப, சரிங்களா? நேத்து கூட அவங்க சாயந்தரம் வீட்டுக்கார் பேசினார். நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். அந்த குழந்தை பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி பாட்டின்னு சொல்லி வருவான். நான் காமிக்க சொன்னேன். ஸ்கூலுக்கு கான்வென்ட்க்கு போய்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தா காமிக்கிறேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணோம். இப்ப அது வேலை பார்த்துட்டு இருக்கிறோமா, மானிட்டேஷன் பாக்குற வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன் வீட்டு இருந்தே அப்படின்னுச்சு. சரிப்பா பாரு அப்படின்னு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு எனக்கு போன் பண்ணி சொல்லிச்சு, அப்பா இறந்துட்டாருமா அப்படின்னுச்சு. என்னால வர முடியாதுப்பா, ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கு, நான் வர முடியலப்பா அப்படின்ட்டு. ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. யாருக்கா இருந்தாலும் இருக்கும். அப்பா இறந்துட்டாரும் போது யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல. இத போய் நான் சொல்லி அவங்க போட்டோ வச்சு நான் அதை சிம்பத் கிரியேட் பண்ணி என்னுடைய நம்பர் கொடுத்தனா, மலர் போட்டோ வச்சு இந்த எனக்கு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் வேணும், உங்க பையனுக்கு முடியல, என் நம்பர் கொடுத்து நான் பண்ணா, அங்க நீங்க யோசிச்சு பாருங்க. என் நம்பர் அதுல போட்டிருக்கிறேன், அவங்க நம்பர் போட்டிருக்கிறேன். அந்த பொண்ணு பார்த்துருக்கும். யாராவது அவங்களோட சப்ஸ்கிரைபர் பார்த்து கூட போய் சொல்லியிருப்பாங்க, உங்களை பத்தி இந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்ல வீடியோ தான் நான் போட்டேன். மூணு வீடியோ போட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அந்த வீடியோ போடுறதுனால உங்க சேனல் பாதிக்கும் அப்படின்னாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆகாது, பாதிக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க போன் நம்பர் போட்டு நான் விளம்பரப்படுத்துற மாதிரி தானே அது. நான் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பொண்ணு அந்த வீடியோல போய் பாருங்க, பின்னாடி போய் பாருங்க. 3 வீடியோ வேணுமா போட்டோம். அதுக்கப்புறம் எப்படின்னு சொன்னாங்க, போட வேண்டாமா, போட்டீங்கன்னா உங்க சேனலுக்கு தான் ப்ராப்ளம் வரும், அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அதுக்கப்புறம் எனக்கு வியூவர்ஸ் கூட குறைஞ்சது. உங்களுக்கு அது தெரியுமா? அந்த வீடியோ போட்டதுக்கு வியூவர்ஸ் அப்படியே குறைஞ்சது எனக்கு. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை பத்தி போட்டதுனால இப்படி வந்துச்சு, நீ காசு கொண்டு போய் நான் கேட்க முடியும்? இன்னைக்கும் நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு முடிகிற வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரியா? நீங்க வக்காலத்து வாங்கி சொல்லிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு என்னப்பா இதுல? நான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். கமெண்ட்லயும் போட்டேன், மலர் உங்ககிட்ட பேசணும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கிறேன் பாருங்க அப்படின்னா, மொத்தக்கு அவங்க பார்க்கவே இல்லத, விட்டுட்டாங்க. இப்ப பெட்ரோல் சேல் பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் பாக்குறாங்க. இதுதான் நான் சொன்னேன். நான் சொன்னது, அவங்க பேசி கொஞ்சம் எல்லாத்துக்கும் தைரியமா பேசி இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்ப் கிடைக்கும்னா, அதுக்கு 2 3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாமா அந்த மாதிரி பேசி இன்னும் கூட ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு. என்ன, அது அவங்க விருப்பம். அது ஒருத்தர் ஒண்ணு பண்ண போறல, அவங்க விருப்பம். அது பண்ணிட்டு போயிட்டு போறாங்க. என்னுடைய மனசுல தோணுச்சு, நான் சொன்னேன். இதனால அவங்க பேரை சொல்லி அவங்க போட்டோ போட்டு சிம்பத் கிரியேட் பண்ணி என் சேனல்ல என்ன ஓடிட்டு இருக்குது? சேனல்ல மாசம் ஒரு 50,000 வந்துகிட்டு இருக்குதா? சொல்லுங்க. எனக்கு வீடியோல 10 பைசா கூட வராது. நான் லைவ் போட்டேன்னு வச்சுங்க, அதுல சூப்பர் சாட் போடுவாங்க. சில இதுல நான் சொல்லி கேட்டும் இருக்கிறேன். கேட்கலன்னு இல்லை. 40 ரூபா போடுங்கப்பா, 10 ரூபா போடுங்கப்பா, 20 ரூபா போடுங்க சொல்லி கேட்டிருக்கிறேன். ஒரு சில பேரு 2000 1000 போட்ட நாள் இருக்குது, போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு அதுலதான் அமௌண்ட்டே வருது. நான் அதுக்குன்னு போட்டு பப்ளி எல்லா மெம்பர்ஷிப் அந்த மாதிரி நான் போடலையே. நான் நார்மல் லைவ்ல தான் நான் கேட்கறேன். முடிஞ்சா போடுங்க, ஒரு 40 ரூபா 20 ரூபா போடுங்க அப்படின்னு கேட்பேன். நான் சேனல் குரோத் ஆகும் அப்படின்ட்டு வேற எதுக்கு நான் கேட்கல. என்னோட டீட்டெயில் சொல்லுவேன், கேட்பாங்க என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்கன்னா, சிங்கிளா இருக்கிற யாரும் இல்ல, பொண்ணுங்களாம் இருக்காங்க, நான் தனியா இருக்கிறேன். மாத்திரை செலவு மாசம் 8000 10,000 வருது, இது சொல்லியிருக்கேன் நான். உண்மை அதுதான். சைக்காலஜி டேப்லெட், சுகர் டேப்லெட், தைராய்டு, வெறுவயத்துல போட்ட டேப்லெட், அப்பப்ப தலைவலிக்கு பிபி டேப்லெட், இதெல்லாமே நான் போடணும். போட்டா மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியும். இந்த இப்ப காலையில ஒரு வேலை ஓட்டடிக்கா போயிட்டு மாத்திரை மறந்துட்டு வந்ததையும் போட்டேன். இப்ப இதை நான் யாருகிட்ட போய் சொல்லி, இதெல்லாம் ஒரு விளம்பரமா? அந்த பொண்ணுகிட்ட போட்டா அந்த பொண்ணுடைய விளம்பரத்தை எனக்கு நான் ஒரு 10,000 20,000 வியூஸா போயிடுச்சு எனக்கு. ஏன் இப்படி சும்மா தேவையில்ல மன உளைச்சல் பண்றீங்க? நீ போட்டா நீ அந்த பொண்ணை போய் பேசிப்பாரு, நீ என்ன பண்ணிட்டு போயிட்டு போனா அப்படி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன். நீ மெசேஜ் கமெண்ட் போட்டா போட்டுக்கிட்டே இரு, உனக்கு என்ன தைரியமா போட்டுக்கிட்டே நான் அதை பத்தி நான் ஃபீல் பண்ண போறேன். என்னோட வீடியோ நான் போட்டுட்டு போறேன். எனக்கு என்ன பேச தோணுதோ அதை பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கே உடம்பு முடியாம, பூனை குட்டிக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு வந்துகிட்டு தூக்கிட்டு நான் கிடக்குறேன். ஏன் இதுல போய் இந்த மாதிரி பண்ணிட்டு கிடக்குறீங்க? நான் தெரியாம கேக்குறேன். நான் சூர்யா மெசேஜ் போட சொல்லிட்டதுல, அந்த பொண்ணு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, நான் மெசேஜ் போட சொல்லவா? சொல்லுங்க. போட சொல்றேன், போட்டாங்கன்னா அப்புறம் அதை பார்த்து பேசிட்டு போயிட்டு போங்க. எந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? இப்ப இந்த பொண்ணு குடும்பத்தை கெடுத்து நான் என்ன பண்ணி விட்டேன்? நானா பிரிச்சு விட்டுக்கிட்டேன்? சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கார கூட திட்டு போட்டுவிட்டேன் ஒரு மெசேஜ் அந்த பொண்ணுக்கு. அதை கூட ஒன்னும் டிலேட் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கார மேல அதுக்கு அன்பு நிறைய பாசம் இருக்குது. சரி, நம்ம வீட்டுக்கார திட்ட வேண்டாம்னு போட்டுருக்குது. நான் அதைத்தான் பேசிருக்கணும். நான் அந்த பொண்ணை பிரிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டுருந்தேன். நீ இப்ப சொல்லு, விளம்பரம் தேடுறது என்ன? விளம்பரம் தேடி போட்டாங்க? நானு விளம்பரம் தேடினேன்? நானு அதுல விளம்பரம் தேடி இப்ப எனக்கு ஒண்ணு கொட்டுதா? யூடியூப் சேனல் என்ன வியூவர்ஸ் போய் என்ன கொட்டிக்கிட்டு இருக்குது? அது வர்ற வருமானத்தை நான் சம்பாதிச்சுட்டு இருக்க போறேனா? எனக்கு தெரியுதா குட்டுவாக்கள் இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன சந்திச்சு, எங்க ஃபேமிலி ப்ராப்ளம், நான் என்னுடைய வீட்டுக்காரோட கொடுமைகள் கஷ்டங்கள் தாங்கி அதை பத்தி நான் நிறைய சொல்லிக்கிறேன்.
அதுல எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. உங்க சொந்த ஓன் கண்டென்ட் சொல்லி போடுறீங்க. உங்களுக்கு வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி போடுறீங்க. பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களோட இது ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்ததே நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட இதை வந்து எதுவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. இது உண்மைதான். பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் போட்டா அந்த கதையை ஆன்னு போய் பார்ப்பாங்க. எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு நான் யூடியூப்புக்கு வந்து நான் என்ன நான் உலகத்துல வாழ்ந்தேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி வாழ்ந்தேன். நான் என்னால முடிஞ்சது 10 பைசா ஹெல்ப் வேணுமா யாருக்காவது பண்றேன். அதோட சரி. வேற நான் எதுவும் பண்ணல. நான் அதை வச்சு பாப்புலர் ஆக்கி, நான் அதை வச்சு பப்ளிக் ஆகி, நான் வந்து சிம்பத் கிரியேட் பண்ணி நான் காசு சம்பாதிக்கணும் மென்டாலிட்டியும் இல்ல. தயவு செஞ்சு என்ன மன உளைச்சல் ஆகிற மாதிரி பேசாதீங்க. தயவு செஞ்சு கம்முன்னு போங்க. சரி, உங்க வேலை ஏதாவது போயிட்டே இருங்க. எதுவும் கண்டுக்காதீங்க நீங்க. என்னை வந்து மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்காதீங்க. மன உளைச்சல் பண்ணா கண்டிப்பா நான் சைபர் கிரைம்ல போய் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உங்க மெசேஜ் எடுத்து அப்படியே கொண்டு கொடுப்பேன் நான். சூர்யாவுக்கு அப்படித்தானே கொடுத்தேன். இந்த இப்ப அந்த பொண்ணு இந்த இப்ப கூட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு இருக்குது. நான் வாய்ஸ் மெசேஜ் எடுத்து இதுல எப்படி போடுவேன்? வேணா நான் ஷார்ட்கட் எடுத்து போட்டு விடுறேன். அது நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா கெடுத்து விட்டுருந்தா எதுக்கு பேசுறாங்க அவங்க எங்ககிட்ட? சொல்லுங்க பாக்கலாம். எதுக்கு பேசுதான் அந்த பொண்ணுக்கு தெரியுமில்ல. நாங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தா எப்படி பேசணும் எப்படின்னு தெரியுமில்ல. நான் ஒரு நாள் சூர்யா வீட்டுக்கு போய் போட்டு நான் பொருத்தம் போறேன். அப்ப பாருங்க. அப்பெல்லாம் என்ன பண்றீங்க? குடும்பத்தை கெடுத்துட்டான்னு சொன்னீங்களா? சூர்யாவும் நானும் இன்னும் ஒரு வீடியோ போடுறோம். நாட்டுக்கு செத்து போயிருங்க. சரியா? நான் பேசுறேன். நான் கண்டிப்பா போவேன். நான் போயிட்டு அந்த வேலையை பண்றேன். குடும்பத்தை கெடுத்துட்டான்னு சொன்னீங்களா? அதுக்காக தான் போறேன். குடும்பத்தை நான் கெடுக்கல. நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. அது என்னதுக்கு பேசணும், எதுக்கு சண்டை கட்டணும் எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு வந்து வக்காலத்து வாங்க வேண்டாம். உலகத்துல இப்ப கோர்ட்ல எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? பேசாம எங்க கிட்ட வந்தாலும் நானும் சூர்யாமே தீர்த்து விட்டுருமே. கோர்ட்ல வந்து எதுக்கு? கோர்ட்ல எதுக்கு? ஹைகோர்ட் எதுக்கு? சுப்ரீம் கோர்ட் எதுக்கு? சர்ச் எதுக்கு? லாயர்கள்லாம் எதுக்கு? நாங்க 2 பேருமே போதுமே பஞ்சாயத்து பண்றதுக்கு. குடும்பத்தை கெடுத்து முடிக்க விட்டோம்ல. மரியாதை கெட்டுரும். ஏன்னா கமெண்ட் போட்டுன்னு வச்சு இன்னைக்கே நான் சைபர் கிரைம்ல கொண்டு கொடுப்பேன். என்னை மன உளைச்சல் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி சைக்காலஜி டேப்லெட் அந்த சர்டிபிகேட் இருக்குது. நான் அதோட தூக்கி கொட்டி கொடுப்பேன். அப்புறம் உன்னோட இதுதான் பண்ணுவாங்க. சரியா? உன் ஐடி கண்டுபிடிச்சு பண்ணுவாங்க. உன் இஷ்டம் அதுக்கு மேல. பானுமதி அம்மா, நீங்க உங்களுடைய கஷ்டம் ஏதோ உங்களுடைய வேலை ஏதோ போங்க. நீங்க என்கிட்ட போடணும், திட்டி போடணும் ஆசைதான், திட்டி போட்டுக்குங்க. என்ன 2 பேருமே திட்டி போட்டுருங்க. அவ்வளவுதான். நான் ரொம்ப வல்கரா பேசுறதுக்கு நான் மட்டும் கொண்டு கொடுப்பேன் சைபர் கிரைம்ல. மன உளைச்சலோட இருக்கிறேன். திரும்பி பண்ணீங்கன்னா நான் கொண்டு கொடுப்பேன். ஜஸ்ட் இப்பதான் வந்து சூர்யா வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா. அப்படி அது என்ன அனுப்பிச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மறுபடியும் கூட ஏதோ ஒண்ணு வந்திருக்குது. இந்த மாதிரி சும்மா வந்து எல்லாத்தையும் மன உளைச்சல் பண்ணாதீங்க. நீங்க மன உளைச்சல் பண்ணாமீங்கன்னா போதும். மெயின் அதுதான் மெயின். நான் எதுக்கு போய் பண்ணிட்டு இருக்க போறேன் நானு? எனக்கு அதே வேலை 60 வயசுல அதே வேலை எனக்கு. எனக்குன்னு ஒரு இல்ல எனக்கு மனசாட்சி இருக்காது. நன்றி வணக்கம். என்னால முடியல. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர். நீங்க தான் இப்ப மன உளைச்சல் பண்ணி என்னோட கெடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்க. கெடுத்துட்டு போய்க்குங்க. அவ்வளவுதான் உங்க ஆசை. கடவுள் பாத்துக்குவாரு.